இப்போ நம்ம கீழளவு சமணர் குன்றம் சமணர் படுகையில் வந்து இருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, மதுரையிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் மேலூர் திருப்பத்தூர் நெடுஞ்சாலையில் கீழவளவு என்னும் கிராமத்திற்கு முன்பாக இந்த கீழளவு குன்று வந்து இருக்குது. இந்த கீழளவு குன்றில் வந்து தீர்த்தங்கரர்களுடைய சிற்பங்கள் சொல்லுவாங்க. அதாவது திருமேனிகள் மொத்தம் 9 இருக்குது. 3 தனியாக இருக்குது, 6 வந்து தனியாக இருக்குது. ஸோ 9 தீர்த்தங்களுடைய சிற்பங்கள் வந்து இருக்குது. இதில் வந்து சமணர்களுடைய கற்படுக்கைகள், அவங்களுடைய சமணர் கற்படுக்கைகளும் இருக்குது. இதை தவிர்த்து என்ன அப்படின்னா, ஒரு பிராமி கல்வெட்டு வந்து ஒரு 15 அடி உயரத்தில் வந்து இருக்குது. அந்த பிராமி கல்வெட்டு 1903 அந்த ஆண்டில் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து சாசன தொகுப்புன்னு சொல்லுவாங்க. 135ஆம் எண்ணுள்ளதாக பிராமி சாசனம் வந்து பதிவு செஞ்சு வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட பிராமி கல்வெட்டு வந்து இதுதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குகை வாயிலேருந்து நல்லா கவனித்தோம் அப்படின்னா 15 அடி உயரத்தில் இந்த பிராமி கல்வெட்டு வந்து இருக்குது. இவை வந்து கிமு 2 அல்லது 3ஆம் நூற்றாண்டில் வந்து எழுதப்பட்டவை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா 9 சமண தீர்த்தங்கள் சிற்பங்கள் இருக்குது. அதில் 3 சிற்பங்கள் வந்து அந்த உள்ள நுழையிற இடத்துல இருக்குது. இதனை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே 6 சமண தீர்த்தங்கரர்கள் சிற்பம் வந்து இருக்குது. இது வந்து தீர்த்தங்கரர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பொதுவாக என்ன அப்படின்னா, சமண மதத்தில் வந்து 24 தீர்த்தங்கரர்கள் வந்து இருக்காங்க. தீர்த்தங்கரர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தீர்த்தம் அப்படின்னா கடல், கரர் என்றால் கரை, தீர்த்தங்கரர் என்றால் பிறவி பெருங்கடலை கடந்தவர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சமண சிற்பங்கள், அதாவது சமண மத தீர்த்தங்களுடைய சிற்பங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா ஒரே மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கும். அது எந்த தீர்த்தங்கருடைய சிற்பம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அது எதை வச்சு சொல்ல முடியும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பரிவார தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பரிவார தெய்வங்கள் இருப்பாங்க, இயக்கன் இயக்கி அப்படின்னு சொல்லி, வலதில் ஒருத்தர் இடத்துல ஒருத்தர், அதை வச்சு சொல்லலாம். இன்னொன்று, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அடையாளத்தை வச்சு சொல்லலாம். என்ன அடையாளம்னா, சிங்கத்துடைய வாகனம் இருக்கும், யானை, அது பாம்பு, இது மாதிரியான இருக்கும். இதை வச்சு சொல்லலாம். ஆனால் இதை வந்து சரியாக சொல்ல முடியாது. அப்படின்றதுனால நம்ம மகாவீரர் சிற்பமாக இருக்கலாம், பார்ஸ்வநாதர் சிற்பமாக இருக்கலாம், தீர்த்தங்கரருடைய யாருடைய சிற்பமாகவும் இருக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம்.